சிறியொரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் எங்கள் கைவசம் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் இருக்கின்றது. முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நடந்ததை அறிந்து வெளியிடுவோம், யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி தெரிவிப்பு. கையகப்படுத்திய காணிகளை விடுவிப்போம், திஸ்ஸவிகாரை பிரச்சனையை தீர்ப்போம், புலம்பெயர்ந்தவர்கள் நாட்டிற்கு திரும்ப வேண்டும், வடக்கு கடல் வளத்தை பாதுகாக்க கடற்படைக்கு உத்தரவு என்றவாறு காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான தகவல்களையும் வெளிப்படுத்துவோம், அரசாங்கத்திடம் போலீசாரிடம் இராணுவத்திடம் கையளிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துவோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதனுடைய பிரதான செய்தி என்பதை தாண்டி இன்று எல்லா பத்திரிகைகளுமே நேற்றைய தினம் ஜனாதிபதியினுடைய யாழ் விஜயம் தொடர்பான செய்திகள் தான் இருக்கிறது. குறிப்பாக முற்பக்க செய்திகளுக்குள் முக்காவாசி செய்திகள் எங்களுடைய ஜனாதிபதியினுடைய வருகை தொடர்பாகவே இருக்கிறது. தலைப்பு செய்தியாக போராளும் உறவுகளை இழந்தோம், இனி அந்த நிலை எமக்கு வேண்டாம், எங்கள் தலைமுறை சமாதானமாக வாழட்டும், படையினரின் வசம் உள்ள காணிகள் விடுவிக்கப்படும், யாழில் ஜனாதிபதி அனுர உரை. போர் இனவாத அரசியல்வாதிகளுக்கு தேவை, அது எமக்கல்ல, சகல மக்களுக்கும் சமமான உரிமை வேண்டும், அவ்வாறான நாடுதான் நமக்கு தேவை என ஜனாதிபதி அனுரகுமாரன் நேற்று யாழ்ப்பாணத்தில் தெரிவித்தார் என்று அந்த தலைப்பு செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பார்க்கையில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் போர் புரிந்தோம், அதனால் என்ன நடந்தது, அழிவுகளைத்தான் சந்தித்தோம், உறவுகளை இழந்தோம், வடக்கிலும் தெற்கிலும் அதுவே நடந்தது, மீளவும் அப்படி ஒரு நிலை எமக்கு வேண்டாம், எங்கள் தலைமுறையுடன் போர் வடுக்கள் மறையட்டும், அடுத்த தலைமுறை போர் இல்லாது சமாதானமாக வாழ வேண்டும், அவர்கள் அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும், மீண்டும் ஒரு யுத்தம் தோன்ற அனுமதிக்க மாட்டோம், ஆனால் பாதுகாப்பு காரணத்துக்காக கையகப்படுத்தியுள்ள காணிகளை அதன் உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைப்போம், பாதுகாப்பு காரணங்களுக்காக என தமிழ் மக்களின் காணிகளை கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது, அந்த காணிகளை பாதுகாப்பு தரப்பிடம் இருந்து மீள பெற்று காணி உரிமையாளர்களுக்கு கையளிப்போம், காங்கேசந்துறையில் ஒரு ஜனாதிபதி மாளிகை உள்ளது, அது நமக்கு தேவையில்லை, அதனை யாழ்ப்பாண மக்களுக்கு பயன்படக்கூடியவாறு மக்களுக்காக அதனை வழங்கவும் இருக்கிறோம், இன்னொரு யுத்தம் நாட்டில் தோன்றும் என்ற அச்சத்தில் கையகப்படுத்த காணிகளை கடந்த அரசாங்கம் மூலம் கையளிக்கவில்லை, ஆனால் நாங்கள் இன்னொரு யுத்தம் நாட்டில் தோன்ற அனுமதிக்கவே மாட்டோம், அதனால் பாதுகாப்பு காரணங்களுக்கென எங்களுக்கு காணிகள் இனி தேவையில்லை, விரைவில் காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிப்போம், மூடப்பட்ட வீதிகளையும் படிப்படியாக திறந்து மக்கள் பாவனைக்கு கையளிக்கிறோம், வடக்கில் மட்டுமல்ல தெற்கிலும் மூடப்பட்டு இருந்த வீதிகளை திறந்து வைத்திருக்கிறோம், கொழும்பில் பாதுகாப்பு காரணமாக மூடப்பட்ட வீதிகளை திறக்கும் போதும் ஏன் யாழ்ப்பாணத்தில் வீதிகளை திறக்கக்கூடாது, நாட்டில் பாதுகாப்பு காரணமாக மூடப்பட்ட வீதிகளை திறப்போம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். கொழும்பிலே முற்றுமுழுதாக திறந்து விடப்படக்கூடிய வீதிகள் யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் சட்டவரைகள் பாதுகாப்பு படையினருடைய எச்சரிக்கைகளோடு திறந்து விடப்படுகிறது என்பதுதான் இங்கே கேள்விக்குறியாகவும் இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் உறவுகளின் வழியை நான் நன்கறிவேன், காணாமலாக்கப்பட்டோருக்கு என்ன நடந்தது என்பது பகிரங்கப்படுத்தப்படும், யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி உறுதி, திஸ்ஸவிகாரை பிரச்சனை இலகுவில் தீர்க்கப்படக்கூடியது, அரசியல்வாதிகளால் குழப்பம், அனுர தெரிவிப்பு, யாழ்ப்பாண நூலக எரிப்பு இனவாதத்தின் உச்சம், ஜனாதிபதி யாழில் தெரிவிப்பு, தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பரப்புரை கூட்டம் நேற்று யாழ்ப்பாணம் நல்லூர் கிட்டுப்பூங்காவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. இக்கூட்டத்தில் உரையாற்றும் பொழுது ஜனாதிபதி யாழ்ப்பாண பொது நூலகம் இனவாதிகளின் காழ்ப்புணர்ச்சியால் எரியூட்டப்பட்டு அங்கு பெருமதி வாய்ந்த அரிய நூல்கள் மற்றும் ஏட்டுச்சுவடிகள் சாம்பலாக்கப்பட்டதை நினைவு கூர்ந்தார். இது குறித்து கருத்துரைத்த ஜனாதிபதி, யாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்டமை எமது இதயங்களை காயப்படுத்தி இருக்கிறது, நூலகம் எரிக்கப்பட்டதனை இனவாதத்தின் உச்சமாகவே நான் பார்க்கிறேன், ஆகவே தான் யாழ் நூலகத்தினை புனரமைக்க அதிக நிதியையும் ஒதுக்கி வைத்திருக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அனுரவின் யாழ் விஜயத்தில் ஊடகங்கள் வாயிலாக காணி விடுவிப்பு தொடர்பான கோரிக்கை, பலாலி போலீசார் கடும் அச்சுறுத்தல், தன் பதவி நிலை மறந்து அனுர தெரிவித்த கருத்தால் பாரிய சர்ச்சை, தேர்தல்கள் ஆணைக்குழு கடும் கண்டனம், உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் வெற்றி பெறும் சபைகளுக்கு மாத்திரமே நிதி ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் பரப்புரை ஒன்றில் தெரிவித்திருந்தமை பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜனாதிபதியின் கருத்தானது மக்களின் வாக்குரிமையினை மீறும் செயல், இது அவரது பதவி நிலைக்கு அழகல்ல என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியிருக்கிறார். என்ற செய்தியும், தமிழ் தேசியமே எமது இருப்பின் அடிப்படை, அது வெற்று கோஷம் அல்ல, ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு, ஈஸ்டர் பெருநாள் தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு, பெரியவள்ளி மற்றும் உயிர்த்த ஞாயிறு ஆகிய கிறிஸ்தவ பெருநாட்களில் கத்தோலிக்க தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் அறிவிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. குளத்தில் மூழ்கி இளைஞன் உயிரிழப்பு, வரணியில் சம்பவம் என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. ஜனாதிபதியினுடைய வாக்குறுதிகள் அனைத்தும் வாசிப்பதற்கு நல்லாக இருக்கிறது, அவை நிறைவேறுமா என்ற கேள்வியோடு தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம்.
இளநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தபால் மூல வாக்களிப்பு திகதி பிற்போடப்பட்டது. எதிர்வரும் 22ஆம் தேதி ஆரம்பமாகவிருந்த உள்ளூராட்சி சபைகள் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு பிற்போடப்பட்டுள்ளது. புதிய அறிவிப்பின்படி எதிர்வரும் 24, 25ஆம் தேதிகளில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நடைபெறும் என்ற தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவித்தல் திகதி பிற்போடப்பட்டுள்ளது. முதல் நாளில் வாக்களிக்க தவறியோருக்கு ஒதுக்கப்பட்ட மேலதிக நாட்களான 28, 29ஆம் தேதியில் நடைபெறவுள்ள தபால் மூல வாக்களிப்புகளுக்கான தினங்களில் மாற்றமில்லை என்றும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் போலீஸ் முப்படைகளில் தமிழர் இணைய வேண்டும், ஜனாதிபதி அழைப்பு. அரசு சேவையில் தமிழ் மொழி பேசுபவர்களுக்கு பற்றாக்குறை உள்ளது. போலீஸ் நிலையங்களிலும் இந்த நிலைமை உள்ளது. எனவே 2000 புதிய போலீஸ் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக மக்களின் கருத்தை அறிந்தே காற்றாலை மின் திட்டம் மன்னாரில் ஜனாதிபதி உறுதி. மக்களின் கருத்துக்களை அறிந்து கொண்டு சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் முன்னெடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தியுடன் யாழில் சர்வதேச மைதானம் அமைப்பதற்கு முயல்கிறோம், ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற செய்தியும், மன்னார் ராமேஸ்வரம் படகு சேவை விரைவில் ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிப்பு. மன்னார் ராமேஸ்வரம் பயணிகள் படகு சேவை விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் சூத்திரதாரிகள் உதவியோர் யார் என வெளிப்படுத்துங்கள், கத்தோலிக்க ஆயர் பேரவை வேண்டுகோள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் முக்கிய சூத்திரதாரிகள் மற்றும் இந்த கொடூரமான செயலுக்கு உதவியவர்கள் யார் என்பதை கண்டறிவது அவசியமானது என்று இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை தெரிவித்துள்ளது என்ற செய்தியுடன், யாழில் மணல் கொலைகளில் ஈடுபட்டோர் மீது நடவடிக்கை எடுப்போம், அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவிப்பு. மணல் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் ஊடகவியலாளர்களை கொலை செய்தவர்கள், பிரஜைகளை கடத்தி காணாமல் ஆக்கியவர்கள் என்று யாழ்ப்பாணத்திலும் உள்ளார்கள். அவர்கள் மீதும் நடவடிக்கைகளை நாம் எடுப்போம். இவ்வாறு கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள் சந்நிதியான் ஆச்சிரமத்தால் மன்னாரில் உதவி திட்டங்கள் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், வாக்காளர் அட்டைகள் விநியோகம் ஆரம்பம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மே 6ஆம் தேதி நடைபெற உள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வாக்காளர் அட்டை விநியோகிக்கும் பணி நேற்று ஆரம்பமாகியுள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற ஊழியர் சங்க பொதுக்கூட்டம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற ஊழியர் சங்கத்தின் பொதுக்கூட்டம் இன்று வெள்ளிக்கிழமை முற்பகல் 10 மணிக்கு நடைபெற உள்ளது. சங்கத்தின் தலைவர் நாக ஜெயக்குமார் தலைமையில் யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்க பொது அறையில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது என்ற செய்தியும், இளைஞர்கள் 2 கடத்தப்பட்டு தாக்குதல். முச்சக்கர வண்டியில் வந்த குழு ஒன்று இளைஞர்கள் 2 கடத்தி சென்று தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. நேற்று முன்தினம் சண்டிலிப்பாய் பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் அதே இடத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் 2 காயங்களுக்கு உள்ளான நிலையில் யாழ் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த இளைஞர்களுக்கு மற்றொரு குழு ஒன்றுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடே இந்த தாக்குதலுக்கு காரணம் என்று தெரிய வந்துள்ளது. வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த இளைஞர்கள் 2 முச்சக்கர வண்டியில் வந்த குழு கடத்தி சென்று தாக்கிவிட்டு வீதியில் விட்டு சென்றுள்ளது. அப்பகுதியால் வந்தவர்கள் அவர்களை யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் சேர்ப்பித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் மானிப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. புளியம்பொக்கனையில் 85 கிலோகிராம் கஞ்சா பறிமுதல். அதிரடிப்படை போலீசார் இணைந்து நடவடிக்கை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், காரைநகர் கடலில் மூழ்கிய குடும்பஸ்தரை காப்பாற்றிய போலீஸ் உத்தியோகத்தர்கள். காரைநகரில் கடலில் குளித்துக் கொண்டிருந்த 44 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் திடீரென நீரில் மூழ்கினார். அதன் போது விரைந்து செயல்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் அவரை காப்பாற்றினர். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், ரத்தினபுரி மாவட்டத்தில் இருந்து ஒரு குழுவினர் யாழ்ப்பாணத்திற்கு சுற்றுலா வந்தனர். இவ்வாறு அவர்கள் காரைநகர் கடலில் நேற்று முன்தினம் நீராடி கொண்டிருந்த வேளை குறித்த குடும்பஸ்தர் திடீரென நீரில் மூழ்கியுள்ளார். இதன் போது விரைந்து செயல்பட்ட உயிர்காக்கும் போலீசாரான வினோதன் மற்றும்
வேரகோட ஆகியோர் அவரை கடலில் இருந்து மீட்டு முதலுதவி அளித்தனர். பின்னர் குறித்த நபர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இது தொடர்பான காணொலிகளையும் நாங்கள் சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. குருநகர் கடற்கரை பகுதியில் T56 ரக துப்பாக்கிகள் கைப்பற்றல். யாழ்ப்பாணம் குருநகர் கடற்கரை பகுதியில் T56 ரக துப்பாக்கி ஒன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நடாத்தப்பட்ட சோதனையில் துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி பாவிக்கக்கூடிய நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் என்ற செய்தியுடன், அமெரிக்காவின் வரிகளால் இலங்கைக்கு அதிக பாதிப்பு. அமெரிக்க வரிகள் அதிகரிக்கப்பட்டிருப்பின் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள பல இறையாண்மை நாடுகளின் கடன் அளவீடுகள் பாதிக்கும் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. வெலிக்கடை சம்பவம் உயிரிழந்த இளைஞனின் சடலத்தை தோண்டி எடுக்க நீதிமன்றம் உத்தரவு. வெலிக்கடை போலீசார் கைது செய்யப்பட்ட பின்னர் மரணித்த நிமேஷ் சச்சாராவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக 23ஆம் திகதி மீண்டும் தோண்டி எடுக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இம்மாதம் 23ஆம் திகதி பிரேத பரிசோதனைக்காக உடலை தோண்டி எடுக்க கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி அனுமதி கோரியதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து கொழும்பு மேலதிக நீதவான் முகமது ரிஸ்வான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நிமேத் ஷசாராவின் உடலை தோண்டி எடுக்கும் போது அதற்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் பதுளை நீதவானிடம் தெரிவித்தார் என்றவாறும் இந்த செய்தி காணப்படுகிறது. வழுக்குமரம் ஏறும் போட்டியில் பங்கு பெற்றிய சிறுவன் உயிரிழப்பு. எல்பிட்டிய பிடிகல பகுதியில் புதுவருடத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வழுக்குமரம் ஏறும் போட்டியில் பங்கு பெற்றிய சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை குறித்த பகுதி மக்களால் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்ட போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சிறுவன் வழுக்குமரம் ஏறும் போது அதிலிருந்து தவறி விழுந்து காயமடைந்த நிலையில் எல்பிட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் உயிரிழந்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. துப்பாக்கிகளுடன் 3 பேர் கைது. நாடளாவிய ரீதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு துப்பாக்கிகளுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தியும், கனடாவில் பாலியல் வன்கொடுமை இலங்கை தமிழரான பிரவீன் கைது என்றொரு செய்தி, கனடாவின் பிக்கரிங் மற்றும் மார்க்கமில் உள்ள வீடுகளில் மத பிரச்சாரங்களை நடாத்திய டொரண்டோ நபர் கைது செய்யப்பட்டு அவர் மீது 7 பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக யோர்க் பிராந்திய போலீசார் அறிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதிவேக நெடுஞ்சாலையில் வாகனம் செலுத்திய சிறுவன் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. இலங்கையின் தெற்கு அதிவேக வீதியில் சிறுவன் ஒருவர் வாகனம் ஓட்டும் காணொலி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அந்த சிறுவன் சாரதியின் மடியில் அமர்ந்து வாகனத்தை ஓட்டுவது இந்த காணொலியில் காட்டப்படுகிறது. இந்த காணொலி காட்சிகளை அதே வீதியில் பயணித்த வாகன சாரதி ஒருவர் படம் பிடித்துள்ளார். இந்நிலையில் அதிக வேக வீதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது சரியான இடம் தெரிவராத நிலையில் இது தொடர்பில் சமூக ஆர்வலர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கடன் அட்டைகளின் பாவனை நாடளாவிய ரீதியில் அதிகரிப்பு. இலங்கையில் கடன் அட்டைகளின் பாவனை 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஜனவரி மாதம் 20,18,996 இருந்த கடன் அட்டைகளின் பயன்பாடு பிப்ரவரி மாதம் 20,20,766 அதிகரித்துள்ளது. இது 0.1% அதிகரிப்பாக இருக்கும். அத்துடன் இந்த ஆண்டின் முதல் 2 மாதங்களில் பாவனையில் உள்ள கடன் அட்டைகள் 0.6% அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. உலகில் அதிகளவு சிறுத்தைகளை கொண்ட இடமாக குமண பூங்கா. உலகில் அதிக சிறுத்தைகள் வாழும் காடுகளின் பட்டியலில் இலங்கையின் குமண தேசிய பூங்கா 2வது இடத்தை பிடித்துள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தன பல்கலைக்கழகத்தின் விலங்கியல் துறையைச் சேர்ந்த வனவிலங்கு ஆராய்ச்சியாளர்கள் குழு நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. பாணாந்துறை கடற்கரையில் நீராடிய 2 சிறுவர்கள் மாயம். பாணாந்துறை கடற்கரைக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் குழுவுடன் நீராடச் சென்ற சிறுவர்கள் 2 நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக பாணாந்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தியுடன்,
பஸ் மற்றும் ஓட்டோ மோதி விபத்து. ஹட்டன் மஸ்கெலிய பிரதான வீதியில் டிக்கோயா நகருக்கு அருகில் ஓட்டோ ஒன்று பஸ்ஸுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் உள்நாட்டு செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உள்நாட்டு செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய உள்நாட்டு செய்திகளுக்குள் மண்கடத்தல், ஆட்கடத்தல், கொலை செய்தவர்கள் வடக்கிலும் உள்ளனர். இவர்களுக்கு எதிராக விரைவில் நடவடிக்கை. அமைச்சர் சந்திரசேகர் பரபரப்பு உரை. வடக்கிலும் மண்கடத்தல்காரர்கள் உள்ளார்கள், ஆட்களை கடத்தியவர்கள் உள்ளார்கள், ஊடகவியலாளர்களை கொலை செய்தவர்கள் இருக்கின்றார்கள், மக்களின் காணிகளை அபகரித்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராகவும் வெகு விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் யாழில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இந்நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ஜே ரஜீவன், மருத்துவர் ஸ்ரீ பவானந்தராயா, யாழ் மாநகர சபையின் வேட்பாளர் கபிலன் மற்றும் அமைப்பாளர்கள், வேட்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அங்கு அமைச்சர் சந்திரசேகரர் மேலும் உரையாற்றுகையில், கடந்த காலங்களில் இளஞ்ச ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட நபர்களுக்கு எதிராக சட்டம் செயற்படும். அவர்களின் முகவரி மெகசின் சிறைச்சாலை என்று மாறுவது உறுதியானது ஒன்று. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் கம்பி எண்ணி வருகின்றார்கள். அதே போல படுகொலைகளில் ஈடுபட்டவர்கள், ஆட்கடத்தல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராகவும் சட்டம் செயற்படும். நாம் இவ்வாறு செயற்படும் போது தேசிய மக்கள் சக்தி அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடுவதாக சிலர் கொக்கரிக்கின்றனர். எமக்கு எவருடனும் தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. குற்றமிழைத்தவர்களுக்கு மன்னிப்பும் கிடையாது. சட்டத்தை நாம் கையில் எடுக்க மாட்டோம். நீதிமன்றம் ஊடாகவே அதற்குரிய பணி இடம்பெறும். மக்களின் நிம்மதியை சீர்குலைத்தவர்கள் தற்போது நடுங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சந்திரசேகர் ரவுடி எனவும் கூற தொடங்கி இருக்கிறார்கள். என்னை ரவுடி என அழைப்பது எனக்கு மகிழ்ச்சி தான். மக்களுக்காக செயற்படுகின்ற போதும், மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற போதும், மக்களுக்காக அர்ப்பணிக்கின்ற போது அதை பார்த்து ரவுடித்தனம் என்கிறார்கள். இதுதான் ரவுடித்தனம் எனில் அதை நான் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன். கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்கவின் பயில்களை தூக்கி தெரிந்தவர்கள் தான் இப்போது இப்படியும் சொல்கிறார்கள். புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட போது அதனை வரவேற்றவர்கள் இன்றைக்கு தாங்கள் தான் புலிகள் அமைப்பின் அர்ப்பணிப்பு மிக்க தலைவர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். புலிகள் காலத்தில் துரோகி முத்திரை குத்தப்பட்டவர்கள் இவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்று நேற்றைய தினம் அவங்களுடைய கடத்தொழில் அமைச்சருடைய பேச்சு பலராலும் வியந்து பார்க்கப்பட்ட ஒன்றாகவே இருந்தது. அதுவான செய்திகளால் இங்கே காணப்படுகிறது. அதை தாண்டி யாழில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம், கிரிக்கெட் அணியில் தமிழ் இளைஞர்கள் ஜனாதிபதி அனுர வாக்குறுதி என்ற ஒரு செய்தி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் புலனாய்வு துறையினர், சமூக சமாதான நிலைய பணிப்பாளர் தகவல். ஏப்ரல் 21 தாக்குதல்களின் பின்னணியில் நாட்டின் புலனாய்வு துறையினர் இருப்பது தெரிய வந்துள்ளதாக சமூக மற்றும் சமாதான நிலையத்தின் பணிப்பாளர் ரொஹான் சில்வா தெரிவித்திருக்கிறார். அஸ்வசம கொடுப்பனவு திட்டம் மேலும் பயனாளிகளை இணைக்க முடிவு. ஜனாதிபதி தெரிவிப்பு. ஆடுகளை கடத்தியவர்களை மடக்கி பிடித்த வேலனை பகுதி மக்கள். வேலனை பகுதியில் திருடப்பட்ட ஆடுகளை யாழ்ப்பாண நகர்ப்பகுதிக்கு கடத்தி சென்ற இருவரை அப்பகுதி மக்கள் மடக்கி பிடித்து ஊர்காவல்துறை போலீசாரிடம் கையளித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும். திரவப்பால், தயிருக்கு வரி விலக்கு ரெவரி திணைக்களம் அறிவிப்பு. பெறுமதி சேர் வரி திருத்த சட்டத்தின்படி உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் திரவப்பால் மற்றும் தயிர் ஆகியவற்றுக்கும் வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அரசு மருத்துவமனைகளில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு என்ற செய்தியும். விளையாட்டு செய்திகளுக்குள் பதுங்கி பாய்கிறது மும்பை, சறுக்கி விழுகிறது சன்ரைசர்ஸ், வெற்றி பாதையில் தடம்பதிப்பு, புள்ளி பட்டியலிலும் முன்னேற்றம் அடைவு மும்பை என்ற ஒரு செய்தியும். நேற்றைய தினம் IPL போட்டியின் மும்பை மற்றும் சன்ரைசர்ஸ் அணியினர் மோதிய போட்டியிலே நேற்றைய தினம் மும்பை அணியினர் அடுத்த ஒரு வெற்றியையும் பெற்று புள்ளிப்பட்டியலிலே முன்னேறி இருக்கிறார்கள் என்ற அந்த செய்தி. உதைபந்தாட்ட சுற்று போட்டி வெற்றி கிண்ணத்தை தனதாக்கியது. வட்டுவாகல் உதயசூரியன் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் இலங்கை இந்தியாவுக்கு இடையில் உள்ள மணல் திட்டுகளை பார்வையிட அனுமதி. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவிப்பு. தலைமன்னார் மற்றும் இந்தியாவை பிரிக்கும் பாக்கு நீர்ணை பகுதியில் காணப்படும் இலங்கைக்கு சொந்தமான 6 மணல் திட்டுகளை பார்ப்பதற்கான அனுமதி நீண்ட காலங்களாக மறுக்கப்பட்ட நிலையில் சுற்றுலாத்துறையை விருத்தி செய்யும் முகமாக குறித்த மணல் திட்டுகளை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கான அனுமதி பாதுகாப்பு அமைச்சினூடாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கணேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல சீரணி அம்பாள் ஆலய வருடாந்த மகோற்சவம் என்ற ஒரு செய்தியும். அஞ்சல் மூல வாக்களிப்பு திகதிகளில் மாற்றம். தேர்தல் ஆணைக்குழு. எதிர்வரும் 22ஆம் தேதி ஆரம்பமாகவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு சில தினங்களுக்கு பிற்போடப்பட்டிருக்கிறது. இதன்படி 24ஆம் மற்றும் 25ஆம் தேதிகளில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்புகள் நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறார்கள். சூழலுக்கு பாதிப்பின்றி காற்றாலை திட்டம் முன்னெடுக்கப்படும். மன்னாரில் உறுதியளித்தார் ஜனாதிபதி என்ற ஒரு செய்தியும். வெளிநாட்டு செய்திகளுக்குள் சீனா மீது மீண்டும் வரியை உயர்த்தியது அமெரிக்கா. உலக அரங்கில் பரபரப்பு.
அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் சீனாவின் இறக்குமதிகளுக்கான வரியை அமெரிக்கா 245% அதிகரித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும், அமெரிக்கா சீனா வர்த்தக போர் அனைத்து பகுதிகளிலும் தாக்கம் செலுத்தும் சிங்கப்பூர் பிரதமர் தெரிவிப்பும், ஹொங்கோ ஆற்றில் பயணித்த படகில் திடீர் தீப்பரவல், 50 பேர் உயிரிழப்பு, 100 பேர் காயங்களுடன் மீட்பு பணி தீவிரம் என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் கடன் அட்டைகளின் பாவனை அதிகரிப்பு, புத்தாண்டு நிகழ்வில் பங்கேற்ற மாணவன் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அதே போல வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக காரியமாற்றுவதில் தீவிரமாய் இருங்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார். உள்ளூராட்சி சபை தேர்தல் பிரச்சாரத்தின் பொருட்டு யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த அவர் சில முக்கிய விடயங்களை பற்றி பேசியிருக்கிறார். அதில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் விவகாரம், இராணுவ ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய காணிகள் மற்றும் மூடப்பட்டிருக்கக்கூடிய வீதிகள், தையிட்டு திஸ்ஸவிகாரை ஆகியவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உரையில் முதன்மை பெற்றிருந்தன. இங்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் உரையாற்றிய ஜனாதிபதி, காணாமல் போனவர்களின் உறவுகள் படுகின்ற வேதனையை நான் நன்கு அறிவேன் என்று சகோதரர் ஒருவரும் காணாமலாக்கப்பட்டிருந்தார். ஒருவர் இறந்து விட்டால் அவர் தொடர்பில் அந்திம சடங்குகளை ஆற்றி ஆறுதல் அடைய முடியும். ஆனால் ஒருவர் காணாமல் போனால் அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியாமல் சதா வேதனைப்படுகின்ற நிலைமை இருக்கும். அது எனக்கும் புரியும். எனவே போலீசாரிடம், இராணுவத்திடம், அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை பகிரங்கப்படுத்துவோம் என கூறிய ஜனாதிபதி அனுர, படையினர் ஆக்கிரமித்துள்ள காணிகளை விரைவில் உரியவர்களிடம் கையளிப்போம் என்றும் உறுதியளித்திருக்கிறார். இதே போன்று தையிட்டு திஸ்ஸவிகாரை தொடர்பிலும் தீர்வு காணப்படும். எனினும் தையிட்டு திஸ்ஸவிகாரையை வைத்து வடக்கிலும் தெற்கிலும் சிலர் அரசியல் நடத்துகின்றார்கள். முதலில் இவர்கள் அந்த அரசியலை கைவிட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுர உரையில் பிரஸ்தாபித்திருக்கிறார். இங்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியவற்றை நம் அரசியல்வாதிகள் நிச்சயம் செவிமடுத்திருப்பார்கள். எனவே அவர் கூறியதை விரைந்து அமல்படுத்துவதற்கான தந்திரோபாயங்களை நாம் கையாள வேண்டும் என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. யாரை தெரிவு செய்ய வேண்டும் என குறிப்பிடும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு இல்லை. ஜனாதிபதியின் பெறப்புரைக்கு பெறமுன கண்டனம். வேலணை சாட்டி பகுதியில் ஐஸ் போதை வஸ்துடன் கைதானோருக்கு மறியல். வாகன திருத்தகம் தீயில் இருந்து நாசம். நானாட்டானில் சம்பவம். புலம்பெயர்ந்தோர் நாடு திரும்ப வேண்டும். வடக்கிலிருந்து பலர் புலம்பெயர் நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் நாட்டிற்கு வர வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். தமது நாட்டினை கட்டியெழுப்ப தங்கள் முதலீடுகளை நாட்டில் மேற்கொள்ள வேண்டும். கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறந்து நாட்டை கட்டியெழுப்ப நாட்டிற்கு வருகை தர வேண்டும் என அழைப்பு விடுக்கிறேன் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். அதேபோல நைனாதீவில் மருத்துவ முகாம் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. வடக்கு கடல் வளங்களை அழிக்க அனுமதியோம் ஜனாதிபதி அனுர. வடக்கு கடற்பரப்பில் உள்ள கடல் வளங்களை அழிக்க அனுமதிக்க மாட்டோம். அதை நம்பி பெருமளவான கடற்தொழிலாளர்கள் உள்ளார்கள். அந்த வளங்களை அழித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்க முடியாது என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அழகிய கடற்கரைகள் உள்ளன. அவற்றினை சுற்றுலா தலங்களாகவும் மேம்படுத்துவோம். வடக்கு கடல் வளங்களை பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதனை எடுங்கள் என கடற்படையினருக்கும் உத்தரவிட்டிருக்கிறார். அதேபோல வலம்புரியினுடைய இறுதிப்பக்க செய்தியாக அதிகரித்த வெப்பம், அவதானமாக இருங்கள். யாழ்ப்பாணத்தில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலையானது தற்போதைய நாட்களில் எச்சரிக்கை மட்டத்துக்கு அதிகரித்து வருகின்றமையால் அவதானமாக இருக்குமாறு யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரதி பணிப்பாளர் என் சூரிராஜா தெரிவித்திருக்கிறார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார். நாம் நீண்ட நேரம் வெயில் இருப்பது நீரிழவு, சதைச்சிதைவும், அதிகப்படியான சோர்வு மற்றும் பக்கவாதத்துக்கு வழிவகுக்கும். எனவே இதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்குமாறும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். அதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நேற்றைய நிலையானது 34.2 பாகை செல்சியஸாக பதிவாகியும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இவைதான் வலம்புரி நாளுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டின் இணைய செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் தீவிரமடையும் வர்த்தக போர், சீன பொருட்கள் மீது 245% வரி விதிப்பு. அமெரிக்கா அதிரடி, முதலீட்டாளர்கள் கலக்கம். சீன பொருட்கள் மீது 245% வரி விதித்து அமெரிக்கா அதிரடி காட்டியுள்ளது. இதேவேளை அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை 125% சீனா உயர்த்தியுள்ளது. இதனால் வர்த்தக போர் தீவிரமடைந்துள்ளது என்றவாறு உலக செய்திகள் காணப்படுகிறது. பாகிஸ்தானில் போர் விமானம் திடீரென விழுந்து நொறுங்கியது. பாகிஸ்தானில் போர் விமானம் ஒன்று திடீரென விழுந்து நொறுங்கி தீப்பிடித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இஸ்ரேல் சுற்றுலா பயணிகள் மாலத்தீவிற்கு நுழைய தடை. பாலஸ்தீன மக்கள் மீதான தாக்குதல்களுக்கு பல்வேறு உலக நாடுகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் இஸ்ரேல் சுற்றுலா பயணிகள் மாலத்தீவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தமிழக செய்திகளுக்குள் பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே, கூட்டணி ஆட்சி கிடையாது. அதிமுக பொதுச் செயலாளர் விளக்கம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இறுதி பக்க செய்திகளுக்குள் ஊடக சந்திப்பிற்கு வந்தோரை அச்சுறுத்திய பலாலி போலீஸ். வயாவிளான் பகுதியில் சம்பவம். வயாவிளான் பகுதியில் காணி விடுவிப்பு தொடர்பான ஊடக சந்திப்பிற்கு வந்தவர்களை
அச்சுறுத்தும் வகையில் போலீசார் செயற்பட்ட சம்பவம் ஒன்று யாழில் நேற்று இடம்பெற்றுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இதை நாங்கள் சமூக வலைதளங்களிலும் இந்த காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து பங்குச்சந்தை வீழ்ச்சி. கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலைச்சுட்டன் நேற்று வீழ்ச்சியை பதிவு செய்தது. அதன் அடிப்படையில் அனைத்து பங்கு விலைச்சுட்டன் 9.31 புள்ளிகளால் வீழ்ச்சியடைந்துள்ளது. அந்த வகையில் கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்குகளின் மொத்த விலைச்சுட்டன் நேற்று 15,616.57 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. இதன் அடிப்படையில் கொழும்பு பங்குச்சந்தையின் மொத்த புரள்வானது நேற்று 841 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் வவுனியாவில் இரத்த கரையுடன் மீட்கப்பட்ட இளைஞனின் சடலம் ஒப்படைப்பதில் தாமதம், சட்ட வைத்திய அதிகாரி வராமையால் என்றவாறு வெளிநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, அரசாங்கம் பாதுகாப்பை காரணம் காட்டி மக்களின் காணிகளை வைத்திருக்க முடியாது, விடுவிக்கக்கூடிய அனைத்து காணிகளையும் விடுவிப்போம், திஸ்ஸவிகாரை பிரச்சனைக்கு தீர்வு உண்டு, மீனவர் பிரச்சனைக்கும் தீர்வு காணப்படும், வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு, காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சனைக்கு தீர்வு என்று ஜனாதிபதி நேற்று ஆற்றிருக்கக்கூடிய உரை தொடர்பான செய்தி தினக்குரலுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், காணி விடுவிப்பு தொடர்பில் ஊடக சந்திப்பு நடத்திய மக்களுக்கு அச்சுறுத்தல், காணி யாழ்ப்பாணம் வலிவடக்கு காணி விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுப்பதற்கான ஊடக சந்திப்புக்கு வந்தவர்களை போலீசார் அச்சுறுத்தும் பாணியில் நடந்து கொண்டதாக வலிவடக்கு மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி. 5வது ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்தும் வலிவடக்கில் 2900 ஏக்கர் நிலம் இராணுவத்தினிடம் ஆக்கிரமிப்பு என்ற ஒரு செய்தி. குளத்தில் மூழ்கிய இளைஞன் மரணம், பரணியில் சம்பவம், மக்களுக்கு பணியாற்றுவது ரவுடித்தனம் என்றால் ரவுடி பட்டத்தை மகளுடன் ஏற்றுக்கொள்ள தயார், அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. மக்களுக்காக அர்ப்பணித்து செயற்படுவது ரவுடித்தனம் என்றால் நானும் ரவுடிதான் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி என கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் கூறியிருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரிகள் யார், உடனே வெளிப்படுத்துங்கள், கத்தோலிக்க ஆயர் பேரவை கோரிக்கை என்ற செய்திகள் தினக்குரலுடைய முன்பக்க செய்திகளாக இருக்கிற. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, திஸ்ஸவிகாரையில் உள்ள அரசியல் நீக்கப்பட வேண்டும், தீர்வு கிட்டுவதற்கு அதுவே வழியாம், ஜனாதிபதி அனுர யாழில் தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் திஸ்ஸவிகாரையை மையமாக வைத்து வடக்கிலும் தெற்கிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ள அரசியலை நீக்கினால் இந்த பிரச்சனைக்கு மிக இலகுவாக தீர்வு காண முடியும், இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, விகாரியை காட்டி அரசியல் செய்யாமல் இருக்க அதுக்கு ஒரு தீர்வை சொல்ல வேண்டியது தானே என்றவாறு இருக்குது. இதுதான் எங்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகமாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், எந்த கடினமான சூழ்நிலையிலும் தமிழர்களின் நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டேன், ஜனாதிபதி அனுர உறுதி என்ற ஒரு செய்தியும், உறவுகளை தொலைத்த வேதனை எனக்கு புரியும், ஜனாதிபதி உருக்கம், உயர் பாதுகாப்பு வலயத்திலும் காணி விடுவிப்புகள் வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை என்று முழுவதும் ஜனாதிபதியின் வருகைகளும் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பானதாகத்தான் இந்த செய்திகள் இருக்கிறது. மன்னார் ராமேஸ்வரம் படகு சேவை விரைவில் என்ற செய்திகளோடு, சூழலுக்கு பாதிப்பின்றியே காற்றாலை மின் உற்பத்தி மன்னாரில் வைத்து அனுர அறிவிப்பு என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து, கத்தோலிக்க ஆலயங்களின் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடு, புனித வார வழிபாடு ஆரம்பம் என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள், கடல்சார் பாதுகாப்பு 106க்கு அழைக்கலாம். கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்தும் முகமாக இலங்கை கடலோர பாதுகாப்பு திணைக்களம் 24 மணி நேர விசேட அவசர தொலைபேசி இலக்கம் 106ஐ அறிமுகப்படுத்தியுள்ளது. கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்தவும், கடலில் ஏற்படும் அவசர நிலைமைகளின் போது விரைவான நடவடிக்கைகளை உறுதி செய்வதுமே இதன் நோக்கமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இது ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள், GSP Plus நிறுத்தப்பட்டால் ஆடை உற்பத்திக்கு ஆபத்து, பொருளியல் வல்லுநர்கள் எச்சரிக்கை. அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பால் பின்னடைவை சந்தித்துள்ள நாட்டின் ஆடை உற்பத்தி துறை, ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP Plus வரிச்சலுகை நிறுத்தப்பட்டால் மேலும் பின்னடைவை சந்திக்கும் என்று பொருளியல் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து, திரவப்பால் தயிருக்கு வட்வரி விலக்களிப்பு. வட்வரி எனப்படும் பெறுமதிசேர் வரி திருத்த சட்டத்தின் மூலம் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் திரவப்பால் மற்றும் தயிர் ஆகியவற்றை வட்வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அவற்றின் மீதான வட்வரி நீக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் அறிக்கை வெளியிட்டு அறிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது.
சொன்னதை செய்யாவிடின் எங்களை வெளியேற்றுங்கள், தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் கபிலன் தெரிவிப்பு. 5 வருடத்தில் நாம் சொன்னதை செய்யாவிடின் எங்களை வீட்டிற்கு அனுப்புங்கள் என தேசிய மக்கள் சக்தியின் முதன்மை வேட்பாளர் கபிலன் தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தியும், தீவகத்தில் கால்நடை திருட்டு குழு ஒன்று மடக்கி பிடிப்பு. நீண்ட காலமாக தீவக பகுதிகளில் கால்நடை திருட்டில் ஈடுபட்டு வந்த திருடர்கள் வேலனை பிரதேச மக்களின் முயற்சியால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் வேலனை 6ஆம் வட்டாரம் சங்கத்தார்கேணி பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக மின்சார சபை தலைவர் மீது ஊழல் முறைப்பாடு. இலங்கை மின்சார சபையின் தற்போதைய தலைவர் திலக் சியம்பலாபிட்டியவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபைக்கு ஒப்பந்த சேவைகளை வழங்கி அவருக்கு சொந்தமான தனியார் நிறுவனம் ஊழல் செய்வதாக கூறி மின்சார பயனீட்டாளர்கள் சங்கம் சார்பில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள், யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் 5 வருடங்களுக்குள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி என்ற ஒரு செய்தி. எதிர்வரும் 5 வருடங்களுக்குள் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை அமைத்து அந்த மைதானத்தில் சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஒன்றையும் நடத்துவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தியுடன், அனுர அரசாங்கத்திலும் மருந்துகளுக்கு கடும் தட்டுப்பாடு. கொழும்பு தேசிய மருத்துவமனை உட்பட நாடு முழுவதும் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் உயிர்காக்கும் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. வெளிநாட்டவர் வழங்கும் டிஜிட்டல் சேவைக்கு வட்வரி என்ற ஒரு செய்தி. வெளிநாடு வாழ் நபர்களின் டிஜிட்டல் சேவைகளுக்கு வட்வரி விதிக்க முடிவு செய்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த செயல்பாடு நடைமுறைக்கு வர உள்ளது. இலங்கையில் வசிக்காத தனிநபர்கள் மின்னணு தளங்கள் மூலம் தனிநபர்களுக்கு வழங்கும் சேவைகளுக்கு வட்வரி பொருந்தும் என்று உள்நாட்டு வருவாய் திணைக்களம் தெரிவித்துள்ளது என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது. காணி விடுவிப்பை வலியுறுத்தியோர் மீது போலீசார் தர்க்கம் என்ற ஒரு செய்தி. யாழ்ப்பாணத்தில் விடுவிக்கப்படாத காணிகள் தொடர்பாக வலிவடக்கு காணிகள் விடுவிப்பதற்கான அமையம் என்ற அமைப்பின் ஏற்பாட்டில் வசாவலான் சந்தியில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று இடம்பெற்றது. இதன்போது அங்கு வந்த பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் ஊடக சந்திப்பிற்கு வந்திருந்தவர்களுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. எமது காணிகள் விடுவிப்பை வலியுறுத்தி ஊடக சந்திப்பை நடாத்தவே நாம் வந்தோம் என்று போராட்டத்தில் ஈடுபடவில்லை என்றும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்த போது, ஊடக சந்திப்பிற்கு வந்திருந்தவர்களின் தேசிய அடையாள அட்டைகளை வாங்கி பெயர்களை பதிவு செய்த போலீசார் அங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தவர்களை காணொளி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டனர் என்றவாறு அவர்கள் புகைப்படங்கள் எடுக்கின்ற பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள், மக்களுடைய காணிகளை மக்களிடம் கொடுப்போம், அமைச்சர் லால்ஹாந்த தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. போதைப்பொருள் வலைப்பின்னல் விரிவுபடுத்தும் கஞ்சிப்பாணி என்ற ஒரு செய்தி. கடல் வழியாக இலங்கைக்குள் போதைப்பொருள் ஊடுருவல் பிரதான நுழைவாயிலாக தமிழகம் என்றவாறு ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக, தமிழ் தேசிய கட்சிகளின் வெற்றி கேள்விக்குரியே இளங்குமரன் எம்பி தெரிவிப்பு என்றவாறு செய்திகள் காணப்படுகிறது. இவைதான் இன்றைய நாளில் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் செய்திகளாக இருக்கிறது. நிகழ்ச்சியிலும் தொடர்ச்சியாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம்.